ஹலோ எவ்ரிவன். நமக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்துச்சி வாக்கிங் போனால் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் நம்ம காலையில் எழுந்துச்சி வாக்கிங் போகிறதே கிடையாது. ஆஃப்டர் ஐசியூலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வாக்கிங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். இது ஹெல்த்துக்கு மட்டுமே கிடையாது, ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டாருக்குமே இது நல்லாவே பொருந்தும். ஓகேங்களா? ஒரு மேனுஃபேக்சரிங்கில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் வருது அப்படின்னா கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு இன்ஜினியர் தேவையில்லை, அந்த ஸ்டேஜ் ஆப்ரேட்டரே போதும். ஆஸ் எ இன்ஜினியராக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். சில கேஸில் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுத்தும் ஃபெயிலியர்ஸ் வரும். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறதே ஒரு டிஃபராக எடுப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் ப்ராசஸ் தான் போயிட்டு ஒரு ஆப்ரேட்டரை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் நான் மோஸ்ட் ஆஃப் கேஸில் இன்ஜினியர்ஸ் எடுக்கிறது ஆப்ரேட்டர் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எடுக்கிறாங்க. இது ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக நீங்கள் ப்ரிவென்டேஷன் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டு சிக்மாவோட ஃபெயிலியர் ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ராசஸ் டு கண்ட்ரோல் ஆப்ரேட்டர். ஓகே, ப்ராசஸ் கண்ட்ரோல் டு ஆப்ரேட்டர், ஆப்ரேட்டர் கண்ட்ரோல் டு ப்ராசஸ். இதுக்கு டிஃபர் எதுவும் தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.